அதற்கு நான் சொல்ல விரும்புவது, இந்த இளைஞர்கள் தமிழிலே தவறில்லாமல் படிக்கவும் எழுதவும் பேசவும் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் உதவி புரிய வேண்டும். தமிழ்நாட்டிலே ஆங்கிலத்திலே பிள்ளைகள் பேசுவது தான் பெருமை என்று நினைப்பது மாறி அந்த மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது ஒரு மொழி. தமிழ் இளைஞர்கள் தமிழிலே படித்தால், ஒரு உதாரணத்திற்கு இன்று பயணிக்கும் போது சீன இளைஞர்கள் சீன மொழியிலே தொடர்ந்து பேசுவதை கவனித்துக் கொண்டே வந்தேன். அவர்களிடம் நான் கேட்டேன், நீங்கள் ஆங்கில கல்லூரியிலே தானே படிக்கின்றீர்கள், ஆங்கில வழி கல்வி தானே படிக்கின்றீர்கள், ஏன் உங்களுடைய சீன மொழியிலே இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் கேட்டேன். அது என்ன மொழி என்று கூட எனக்கு தெரியாது. பின்னர் கேட்டு உறுதி செய்து கொண்டு கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்ன பதில், தமிழ் இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நாங்கள் பிள்ளையா பிறந்து வளரும் போதே எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு சீன மொழியில் பேசுகிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. சீன மொழி எங்களுடைய தாய்மொழி. ஆங்கிலத்தை நாங்கள் பிழைப்புக்காக படிக்கிறோம். அது எங்களுக்கு பிடிச்சி தான் படிக்கிறோம். அதே நேரத்தில் சீன மொழியிலே நாங்கள் பேசுவது எளிமையாக இருக்கிறது, எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது, எங்களுடைய கருத்துக்களை முழுமையாக சொல்ல முடிகின்றது. அது எங்களுடைய தாய்மொழி, அதிலே தானே நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். இது எனக்கு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது. மிக சாதாரணமான ஒரு சின்ன சம்பவமாக நான் இதை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. தமிழ் இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு வீட்டிலும் வெளியிலும் தமிழர்களுடன் பேசும்போது தமிழ் மொழியில் பேசினால் மட்டும்தான் மொழி வளரும். ஒரு மொழி அழிந்தால் ஒரு இனம் அழிந்துவிடும். இதை தெரிந்து கொள்ள வேண்டியது இளைய சமுதாயம். நிச்சயமாக. ஒப்பீட்டு ரீதியில் இப்பொழுது அண்மை காலங்களில் பார்க்கும் பொழுது இந்த ஜல்லிக்கட்டு சார்ந்த விடயங்கள், கீழடி சார்ந்த விடயங்கள் அவ்வாறு என்று சொல்லி இளைஞர்களுடைய பங்களிப்பு பெருமளவில் இருக்கிறது. நிச்சயமாக பேசுகின்றார்கள், தமிழை பற்றிய விடயங்களை வேறு கலை வடிவங்களை கொண்டு வருகின்றார்கள். அதனால் ஓரளவுக்கு இந்த விழிப்புணர்வு உருவாகி இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் கருதலாமா? தமிழ்நாட்டில் உள்ள ஜனத்தொகையை பார்க்கும்போது தமிழ் பேசுகின்ற இளைஞர்களினுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறதோ என்று, நான் தவறில்லாமல் தமிழ் பேசுகின்ற இளைஞர்கள், ஆங்கில கலப்பில்லாமல் அது குறைந்து கொண்டு வருகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு உண்டு. காரணம், நான் முழுவதுமாக தினம்தோறும் 2000-3000 இளைஞர்களை கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் ஒரு மாதத்திற்கு 20 மேடைகளிலே பேசுபவன் தமிழ்நாட்டிலே. அந்த சந்தேகம் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ் மொழியின் மீது அடங்காத பற்று கொண்ட, பிரச்சனை என்றால் ஒன்று சேருகின்ற தமிழ் இளைஞர்கள் லட்சக்கணக்காக இருக்கிறார்கள் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. பட் எல்லோரும் அப்படி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.